நீங்கள் அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் ஊழியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய பெயரும் ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பு. நான் மன்னிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். மன்னிப்பு என்பது வலிமையானவர்களின் பண்பு மற்றும் மன்னிப்பு என்பது அன்பான செயல், கிருபை மற்றும் இரக்கமாகும். மன்னிப்பு என்பது தனக்கு விரோதமாக ஒருவர் எந்த காரியம் செய்தாலும் அதை கணக்கில் கொள்ளாமல் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானமாகும். நம் எல்லோருக்கும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு மிகவும் தேவையாயிருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மை செய்யத்தக்க நீதிமான் ஒருவனாகிலும் பூமியில் இல்லை என்று பிரசங்கி 7:20 கூறுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமே, சத்தியம் நமக்கு இல்லாது என்று 1 யோவான் 1:8 கூறுகிறது. எல்லா பாவமும் முதன்மையான நிலையில் தேவனுக்கு விரோதமான செயலாகும். இதன் விளைவாக நமக்கு தேவனுடைய மன்னிப்பு மாபெரும் அவசியமாயிற்று. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் நமது நித்தியம் முழுவதும் நாம் செய்த பாவங்களின் விளைவுகளை அனுபவிக்கிறவர்களாக இருப்போமே. மன்னிப்பு கேட்பவருடைய மன்னிப்பை அகங்காரத்துடன் ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டு. அதுவும் சரியல்ல. மனதார மன்னிப்பதுதான் மனிதனுக்கு அழகு. அது சற்று சிரமமான காரியம்தான். அதற்கு நல்ல மனநிலை, பிழைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், பிறரை நேசிக்கின்ற தன்மை, தாழ்மை போன்ற குண அதிசயங்கள் மனிதனுக்கு மிகவும் அவசியம். தகப்பனுடைய மனிதரை புண்படுத்தி ஆஸ்தியை பிடித்தெடுத்து சென்ற மகன் திரும்பி வந்த போது அந்த தகப்பன் அவரை துரத்தி விட்டாரா? இல்லை. அந்த மன்னிப்பின் செய்தி நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். பிரியமானவர்களை, தம்மை துன்பப்படுத்தியவர்களுக்காக சிலுவையிலே மன்னிப்பு கேட்டு கதரை கிறிஸ்துவின் சுமை நம்மை நிரப்பட்டும். அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை தரும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைவுண்டென்று கண்டார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு அப்பாவும் 4 வயது சிறுவனும் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் காரை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அச்சிறுவன் ஒரு கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தான். சத்தத்தை கேட்ட அப்பாவுக்கு கோபம் தலைக்கு எறிந்தது. அப்பொழுது அச்சிறுவனை உள்ளங்கையில் 4 விலசுகள் அடித்தார். அப்போதுதான் அவர் கவனித்தார். அவர் அடித்தது ஸ்பேனரை கொண்டு. உடன் வலியால் துடித்த மகனை அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். எலும்புகள் எல்லாம் முறிவுண்டது. இனியும் காப்பாற்ற முடியாதென்று மருத்துவர்கள் கைவிரித்தனர். உடனே அச்சிறுவன் தன் தகப்பனிடம், அப்பா, என் விரல்கள் வளர்ந்து விடாதா என்று கேட்டான். அப்பொழுது அந்த தகப்பன் கண்ணீரோடு வெளியே மௌனமாக வந்தார். வெளியே நின்ற காரை எட்டி உடைத்தார். அப்பொழுதுதான் அவர் கவனித்தார், அச்சிறுவன் கையில் ஐ லவ் யூ அப்பா என்று எழுதியிருந்தது. உடனே தன் அப்பாவுடைய மனம் உடைந்தது. இதுபோல கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது போல நாம் நம்முடைய சகோதரர்கள் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும்.